தினத்தந்தி இன்றைய செய்திகள் 17/8/2025. வாங்க அப்படியே வந்து ஒரு 4, 5 செய்திகளை ஒன்றா பார்த்து விடுவோம். சின்ன சின்னதாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செய்தி வந்து வாகன சோதனையின் போது நெகிழ்ச்சி சம்பவம். வாகன சோதனையின் போது நெகிழ்ச்சி சம்பவம் எங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூரில். அடுத்து கீழே நாகப்பட்டினத்தில் வந்து 41 ஆண்டு கால பணி முடிந்து ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எடைக்கு எடை நாணயம் வழங்கிய கிராம மக்கள், அது ஒன்று. அப்புறம் கீழே இன்னொரு செய்தி இருக்குது, புதுடில்லி. ஆமாம், காங்கிரஸும் ஜின்னாவும் இந்திய பிரிவினை குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு செய்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு செய்தி, சென்னையில் கொளத்தூரில் ஒரே வீட்டில் 30 வாக்காளர்களா? அரசு தகவல் சரிபார்ப்பகம். ஆமாம், அரசு தகவல் சரிபார்ப்பகம் தகவலாம். அப்புறம் வந்து இந்த இணையதள கலாட்டா. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 4, 5 செய்திகள் அப்படியே இருக்குது. ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே போயிடலாம். சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு அப்படியே. ஆமாம், நீங்கள் அப்படியே பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்படியே போயிடலாம் வாங்க. திருப்பூர் ஆகஸ்ட் 17. வாகன சோதனையின் போது நெகிழ்ச்சி சம்பவம். பெண்ணுக்கு ஆட்டோவில் பிரசவம் பார்த்த பெண் போலீஸ். நர்சிங் படித்திருந்ததால் தாய் குழந்தையை காப்பாற்றினார். அந்த லேடி, ஆமாம், நர்சிங் படிச்சிருக்காங்க போல இருக்குது, போலீஸ் லேடி. பார்க்கலாம் வாங்க. வலியால் துடித்த வட மாநில பெண்ணுக்கு ஆட்டோவில் ஆயுதப்படை பெண் போலீஸ் ஒருவர் பிரசவம் பார்த்த சம்பவம் திருப்பூரில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஒடிசா மாநில பெண். பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுகிற திருப்பூரில் திரும்பி பார்க்கும் திசையில் எல்லாம் வட மாநில தொழிலாளர்களை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அங்குள்ள பனியம் சார்ந்த தொழில் நிறுவனங்களில் வட மாநில தொழிலாளர்கள் அதிக எண்ணிக்கையில் பணிபுரிந்து வருகின்றனர். அதன்படி ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தைச் சேர்ந்த சித்தாராம், வயது 25 என்பவர் திருப்பூர் வேலம் பாளையம் அருகே உள்ள கைகாட்டி புதூரில் தங்கியிருந்து அங்குள்ள பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அவருடைய மனைவி பாரதி 23. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் உள்ளனர். 4வதாக மீண்டும் பாரதி கர்ப்பம் ஆனார். பிரசவ வலியால் துடித்த பெண். நிறை மாத கர்ப்பிணியான பாரதிக்கு நேற்று முன்தினம் இரவு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சீதாராம் தனது மனைவி பாரதியை ஒரு ஆட்டோவில் ஏற்றி திருப்பூர் திருமுருகன் பூண்டி அருகே உள்ள ESI மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். திருமுருகன் பூண்டி ரிங் ரோட்டில் மின்னல் வேகத்தில் ஆட்டோ சென்றது. அப்போது சுதந்திர தினத்தையொட்டி 15 வேலம்பாளையம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரபுதேவா, திருப்பூர் மாநகர ஆயுதப்படை பெண் போலீஸ் கோகிலா 27 மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். சொல்பா. கருப்பு கயிறு இருந்தா கேட்டாங்க. கருப்பு கயிறா? தோ அங்கே ஒரு டப்பா இருக்கு பாரு, அதுலேருந்து எடு. அங்கே இல்லை, இருவார நானே எடுத்து தரேன். அதே தான், அது உள்ளே இருக்கா பாரு. அது உள்ளே இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து தான், இதை வாசிச்சுட்டு எடுத்து தரேன். ஸோ பார்த்தீங்கன்னாங்க என்னாச்சு, எந்த இடத்துல விட்டேன்? ஆமாம், ஆட்டோவில் ஏற்றி திருப்பூர் திருமுருகன் பூண்டி அருகே உள்ள ESI மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். இருக்கா இல்லையா? ஓகே, சென்றார். திருமுருகன் பூண்டி ரிங் ரோட்டில் மின்னல் வேகத்தில் ஆட்டோ சென்றது. அப்போது சுதந்திர தினத்தை ஒட்டி 15 வேலம்பாளையம், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் போல இருக்குதுங்க, 15 வேலம்பாளையம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரபுதேவா, திருப்பூர் மாநகர ஆயுதப்படை பெண் போலீஸ் கோகிலா 27 மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆட்டோவை போலீசார் வழி மறித்தனர். அதற்குள் இருந்த பெண் ஒருவர் வலியால் துடித்தபடி கதறி அழுதார். முதலில் என்னவோ ஏதோ என்று நினைத்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். ஆட்டோ அருகே சென்று பார்த்தபோது பிரசவ வலியால் பெண் அலறியதை கண்டனர். ஆட்டோவில் பிரசவம். இதற்கிடையே பாரதிக்கு ஆட்டோவிலேயே குழந்தையை பிரசவிக்கும் நிலை இருந்தது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வரை
பாரதி தாங்க மாட்டார் என்று பெண் போலீஸ் கோகிலா கருதினார். இதனை அடுத்து பெண் போலீஸ் கோகிலா அந்த பெண்ணுக்கு ஆட்டோவிலேயே பிரசவம் பார்த்தார். பாரதிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இதைத் தொடர்ந்து பாரதியும் குழந்தையும் சிகிச்சைக்காக இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு தாயும் குழந்தையும் நலமுடன் உள்ளனர். வலியால் துடித்த வட மாநில பெண்ணுக்கு ஆயுதப்படை பெண் போலீஸ் கோகிலா பிரசவம் பார்த்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. காக்கி சட்டைக்குள் ஒளிந்திருந்த கருணை உள்ளத்தை கண்டு பொதுமக்கள் பாராட்டிய வண்ணம் உள்ளனர். நர்சிங் படிப்பு இது குறித்து பெண் போலீஸ் கோகிலா கூறியதாவது: சுதந்திர தினத்தை ஒட்டி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஆட்டோவில் பெண் ஒருவர் அலறும் சத்தம் கேட்டது. உடனே அங்கு சென்று பார்த்தபோது வடமாநில பெண் என்பதும் அவர் பிரசவ வழியால் துடித்ததும் தெரிய வந்தது. நான் ஏற்கனவே நர்சிங் முடித்து 8 மாதம் பயிற்சி பெற்றதால் என்னால் அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க முடிந்தது. பின்னர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மூலம் தொப்புள் கொடி அகற்றி தாய் மற்றும் குழந்தையை சிகிச்சைக்கு சேர்த்தோம். நர்சிங் முடித்து இருந்தாலும் எனக்கு போலீஸாக வேண்டும் என்பதே ஆசையாக இருந்தது. அதனால் நர்சிங்கை விட்டுவிட்டு போலீஸாக பணியாற்றி வருகிறேன். வட மாநில பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க நான் படித்த படிப்பு உதவியாக இருந்தது. எனக்கு பெருமையாக உள்ளது என்று அவர் கூறினார். வாவ், சூப்பர். திஸ் அவங்க தான் இந்த லேடி தான், பார்த்தீங்களா? ஓகேவா? நைஸ், நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னாங்க, நாகப்பட்டினம் ஆகஸ்ட் 17ங்க ஒரு அருமையான செய்தி. இதையும் அப்படியே கூடுதலாக பார்த்துருவோம். 41 ஆண்டு கால பணி முடிந்து ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எடைக்கு எடை நாணயம் வழங்கிய கிராம மக்கள் சாரட்டு வண்டியில் ஊர்வலமாக வீட்டுக்கு அழைத்து சென்றார். வா, பியூட்டிஃபுல், செம, நல்லா இருக்குது, செம மேட்டர். இதுதான் பாருங்கள், அந்த ஃபோட்டோகிராஃப் தெரியுதா? ஓகேவா? பார்த்தீங்களா? கீழே என்ன எழுதியிருக்காங்க: பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு எடைக்கு எடை நாணயம் வழங்கிய போது எடுத்த படம். சூப்பர், பியூட்டிஃபுல், நல்ல விஷயம். சரி, அப்படியே அந்த செய்தியும் படிச்சிடுவோம். 41 ஆண்டுகால பணி முடிந்து ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எடைக்கு எடை நாணயம் வழங்கிய கிராம மக்கள் அவரை சாரட்டு வண்டியில் ஊர்வலமாக வீட்டுக்கு அழைத்து சென்றனர். பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா வாய்மேட்டை அடுத்த தானிக்கோட்டகம் அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழ்ச்செல்வன். பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வனுக்கு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோர் கழகத்தினர், ஆசிரியர் கழகத்தினர், கிராம மக்கள் ஒன்று கூடி பணி ஓய்வு பாராட்டு விழா நடத்துவது என முடிவு செய்தனர். எடைக்கு எடை நாணயம். இதை அடுத்து இவரது பணி ஓய்வு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடந்தது. மேடையில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அமர்ந்து இருந்தார். விழா மேடையில் அமைக்கப்பட்டிருந்த புதிய தராசில் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வனுக்கு எடைக்கு எடை 25 கிலோ புதிய நாணயங்கள் வைக்கப்பட்டு அதனை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முரசொலி சிங்காரம் வழங்கினார். சாரட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் 41 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். 23 ஆண்டுகள் தானிக்கோட்டகம் அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். அவர் பணியாற்றிய அனைத்து பள்ளிகளிலும் 100% தேர்ச்சி கிடைக்க காரணமாக இருந்துள்ளார். பாராட்டு விழாவுக்கு பின்னர் குதிரை பூட்டிய சாரட்டு வண்டியில் ஓய்வு பெற்ற ஆசிரியரை உட்கார வைத்து அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றனர். சாரட்டு வண்டி உடன் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் ஊர்வலமாக சென்றனர். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு ஊர் மக்கள் ஒன்று கூடி பாராட்டு விழா நடத்தி எடைக்கு எடை நாணயம் வழங்கிய நிகழ்வு அந்த பகுதியில் அனைவராலும் பேசப்பட்டது. விழா முடிவில்
பள்ளி வளர்ச்சி நிதிக்கு ரூபாய் 1,00,000 நன்கொடையை தமிழ்ச்செல்வன் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்ல விஷயம். ஓகே. அடுத்தது கீழே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது செய்தி. அது என்ன பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி ஆகஸ்ட் 17 காங்கிரஸும் ஜின்னாவும் இந்திய பெருவனை குற்றவாளிகள். என்சிஐஆர்டி சிறப்பு தொகுப்பில் தகவல். என்னது? என்சிஇஆர்டி சிறப்பு தொகுப்பில் தகவல். சிதிஸ் ஓகேங்களா? தெரியுதாங்க? கெனி வாட் பார்க்க முடியல, ஆடுதா? ஓகே. சரி, அப்படி போகலாம், வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். புதுடெல்லி ஆகஸ்ட் 17 காங்கிரஸும் ஜின்னாவும் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டனும் இந்திய பிரிவினையின் குற்றவாளிகள் என என்சிஇஆர்டி வெளியிட்டுள்ள சிறப்பு தொகுப்பில் கூறப்பட்டு உள்ளது. சிறப்பு தொகுப்புகள் பள்ளி மாணவர்களுக்கான பாட நூல்களை வடிவமைக்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலானது என்சிஇஆர்டி அவ்வப்போது சிறப்பு தொகுப்புகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தொடர்பாக 2 சிறப்பு தொகுதிகளை தற்போது வெளியிட்டு உள்ளது. இதில் இந்தியா பிரிவினை மற்றும் அதற்கு பிந்தைய நிகழ்வுகள், காஷ்மீர் பிரச்சினை உள்ளிட்டவற்றை தொகுத்து வெளியிட்டு உள்ளது. அந்த தொகுப்பில் இந்திய பிரிவினை குறித்து கூறப்பட்டு உள்ளதாவது தவறான யோசனை. இந்திய பிரிவினை தவறான யோசனைகளால் நடந்தது. இந்திய முஸ்லிம்களின் கட்சியான முஸ்லிம் லீக் லாகூரில் 1940ஆம் ஆண்டு மாநாடு ஒன்றை நடத்தியது. அதன் தலைவரான முகமது அலி ஜின்னா பேசும்போது, இந்துக்களும் முஸ்லிம்களும் வேறு மத தத்துவங்கள், சமூக வழக்கங்கள், இலக்கியங்களை சார்ந்தவர்கள் என்ன கூறினார். இந்திய பிரிவினை ஒரே ஒரு நபரால் நடந்ததல்ல. 3 கூறுகள் இந்திய பிரிவினைக்கு காரணமாக இருந்தன. அதாவது ஜின்னா இதை கோரினார், காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, அப்போதைய வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் அதை செயல்படுத்தினார். இவர்கள் 3 பேருமே இந்திய பிரிவினையின் குற்றவாளிகள். அதாவது பார்த்தீங்களாங்க, இந்திய பிரிவினை ஒரே ஒரு நபரால் நடந்ததில்ல, 3 கூறுகள் இந்திய பிரிவினைக்கு காரணமாக இருந்தன. அதாவது ஜின்னா இதை கோரினார், காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, அப்போதைய வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் அதை செயல்படுத்தினார். இவர்கள் 3 பேருமே இந்திய பிரிவினையின் குற்றவாளிகள். சர்தார் படேல் காந்தியடிகள் 1947 ஆகஸ்ட் 15க்கு 2 நாட்களுக்கு பின்னர் கூட பஞ்சாபில் லட்சக்கணக்கான மக்கள் தாங்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா அல்லது பாகிஸ்தானில் இருக்கிறார்களா என்பதை அறியவில்லை. இத்தகைய அவசரம் ஒரு மிகப்பெரிய கவனக்குறைவாகும். இந்திய பிரிவினை நடைபெறும் என ஜின்னாவே எதிர்பார்க்கவில்லை. அதை பின்னர் அவர் ஒப்புக்கொண்டார் என்று தனது வாழ்நாளில் பாகிஸ்தானை பார்ப்பேன் என நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்பது போல அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தலைமை மோசமாக இருந்ததாக சர்தார் வல்லபாய் படேல் கூறினார். இந்தியா ஒரு போர்க்களமாக மாறிவிட்டது. உள்நாட்டு போராக மாறுவதை விட நாட்டை பிரிப்பது நல்லது என அவர் கூறினார். இதை கசப்பு மருந்து என தெரிவித்தார். இந்திய பிரிவினையை காந்தியடிகள் எதிர்த்தார், ஆனால் வன்முறை மூலம் காங்கிரசின் முடிவை எதிர்க்கவில்லை. இது மோசமானது என கூறிய நேரு, எனினும் தவிர்க்க முடியாதது என தெரிவித்தார். இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. பாட புத்தகங்கள் அல்ல. என்சிஇஆர்டியின் இந்த தனித்தனி தொகுப்புகள், ஒன்று 6 முதல் 8ஆம் வகுப்பு இடைநிலை வரைக்கும், மற்றொன்று 9 முதல் 12ஆம் வகுப்பு மேல்நிலை வரைக்குமாக வெளியிடப்பட்டு உள்ளது. ஆங்கிலம் மற்றும் இந்தியில் வெளியிடப்பட்டுள்ள இந்த துணை பாடங்கள் வழக்கமான பாட புத்தகங்களாக அல்லாமல் சிறப்பு புத்தகங்களாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன. இவை விவாதங்கள், சிறப்பு திட்டங்கள் மற்றும் போஸ்டர்கள் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப்படும். ஆகஸ்ட் 14ஆம் தேதியை பிரிவினை
துயர நினைவு தினமாக அனுசரிப்பது என பிரதமர் மோடி கடந்த 2021 ஆண்டு அறிவித்ததை 2 தொகுப்புகளிலும் சேர்க்கப்பட்டு இருந்தது. அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு. இது தொடர்பாக பிரதமர் மோடி அப்போது தனது சமூக ஊடகத்தில் பிரிவினை துயரங்கள் ஒருபோதும் மறக்க முடியாதது. லட்சக்கணக்கான நமது சகோதர சகோதரிகள் இடம் பெயர்ந்தனர். அர்த்தமற்ற வெறுப்பு மற்றும் வன்முறை காரணமாக பலர் தங்கள் இன்னுயிரை இழந்தனர் என குறிப்பிட்டு இருந்தார். இந்த பதிவு 2 தொகுப்புகளிடம் இடம் பெற்று உள்ளது. NCERTயின் இந்த சிறப்பு தொகுப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை கிளப்பியிருக்கிறது. ஓகேங்க, அடுத்தது அப்படியே இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். சென்னை இந்த செய்தி சென்னை. கொளத்தூரில் ஒரே வீட்டில் 30 வாக்காளர்களா? அரசு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். திஸ் இங்கே இருக்குது. அந்த செய்தி இங்கே இருக்குது. என்னன்னு பார்த்துடலாமா? சென்னை ஆகஸ்ட் 17 கொளத்தூர் தொகுதியில் 84ஆம் வாக்குச்சாவடியில் வீட்டு எண் 11இல் 30 வாக்காளர்கள் உள்ளனர். அதில் ரபியுல்லா என்ற ஒரே பெயரில் 3 வாக்காளர்கள் இருக்கின்றனர் என பாஜனதா MP பேசியதை தமிழக பாஜனதா சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தது. இதற்கு தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் படத்துடன் விளக்கம் அளித்து இருக்கிறது. அதில் கூறப்பட்டு இருப்பதாவது: கொளத்தூர் தொகுதி ஆண்டாள் அவென்யூவில் உள்ள 11ஆம் எண் என்பது தனி வீடு அல்ல, அது அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி. வாக்குச்சாவடி எண் 84 விவரங்களின்படி வரிசை எண் 40 முதல் 75 வரையில் உள்ள வாக்காளர்கள் 11 எண் கொண்ட AS வீனன்ஸ் கோட் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இதில் ரபியுல்லா என்பவரின் பெயர் வரிசை எண் 50லும் 52இல் கணவர் என்கிற இடத்திலும் இடம் பெற்றுள்ளது. மேலும் வரிசை எண் 348, 352 ஆகியவற்றில் தந்தை என்ற இடத்தில் இடம் பெற்றிருக்கிறது. ஆனால் காணொளியில் குறிப்பிட்டது போல ரபியுல்லா என்ற பெயரில் 3 வாக்காளர்கள் இல்லை. வாக்குச்சாவடி எண் 157இல் வேறு பகுதி ரபியுல்லா பெயர் தந்தை கணவர் என்ற இடங்களில் வருகிறது. 11 எண் கொண்ட குடியிருப்பில் முஸ்லிம்கள் மட்டும் வசிப்பது போன்ற தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர். அங்கு அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் வசித்து வருகின்றனர். வதந்தியை பரப்பாதீர்கள், இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஓகே, நைஸ், நல்ல விஷயம். ஸோ மொத்தம் பார்த்தாச்சு. டெல்லியில் மாஞ்சா நூல் விற்ற 3 பேர் கைது. அது நம்ம ஷார்ட்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்த ஒரு செய்தியில் பார்க்கலாம்.